அதான் உங்களுக்கு இந்த பனங்குடி இந்த மகேந்திரகிரி மலையில் மட்டும் இந்த சிக்கல் நமக்கு இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே தேனி இந்த மலை அடிவாரங்கள் மலைப்பகுதியில் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட பகுதி, வனவிலங்குகள் காப்பகம் இப்படி அறிவித்து இது பண்ணுறாங்க. இதில் என்னென்ன இந்த மேய்ச்சல் நிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம்தான். அதை பாதுகாக்காமல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசே ஆக்கிரமிக்கிறது தான் ரொம்ப கொடுமை. இதில் என்ன கவலைக்குரியதுன்னா, நம்ம ஆவின் பால் விற்கிறோம், அதுக்கு ஒரு துறை இருக்குது, பால்வளைத்துறை. கால்நடை, அதுக்கு ஒரு துறை இருக்குது, கால்நடைத்துறை. இந்த கால்நடை வளர்க்கவே விட மாட்டேன்னா எப்படி கால்நடைக்கு துறை இருக்கு? பால்வளத்துறை இருக்கு. பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் பதில் இருக்கா? கால்நடை இல்லை, பசு இல்லை, பால்ங்கிறது ஆவின் பால், அதுக்கு ஒரு துறை இருக்கு, அதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்கு. ஆனால் பால் எங்கிருந்து வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பால் ஆந்திராவிலிருந்து வருது. ஆந்திர முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கறதுக்கு ஒரு துறை இங்கே வச்சுக்கிறீங்களா? அப்படி சாராயம் 50,000 கோடி, பால் 1,50,000 கோடி. அது உயிரை எடுக்குது, இது உயிரை கொடுக்குது. அப்போ எதை வச்சுக்கிட்டு எதை விடுறது? நீங்கள் சாராயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க, பாலை அதை வேறு மாநிலத்திலேருந்து எங்களுக்கு இறக்குமதி பண்ணி கொடுக்குறீங்க. அந்த முதலாளி தமிழ்நாட்டு மக்களுக்கு கறந்த பால் அப்படி கலப்படம் இல்லாமல் தூய பாலை கொடுக்கணும்னு இது கோயிலில் திருப்பதி வெங்கடாச்சலபதியில் இது வேண்டிக்கிறாரா? இல்லை, அவர் கொடுக்கறது எங்களுக்கு பால் தானா? அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு பொட்டலத்தில் அடைச்சி கொடுக்கறது அது உண்மையிலே பாலா? மாடே வளர்க்கக்கூடாது, பால் வேணும், அதுலேருந்து வருமானம் வேணும்னா எப்படி? இப்போ தேனியில் நாங்கள் போய் போராடினதுனால மேய்ச்சல் நில பிரச்சனை இருக்குன்னு வருது. இங்கே பனங்குடியில் மகேந்திர மலையில் நாங்கள் மேய்க்க வர்றது அந்த செய்தி வந்ததுனால இங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஆனால் நாடங்களும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ மேய்க்கால் வாரியம், வரக்கால் தண்ணி ஓடி வர்றது, ஓடைக்கால், இதையெல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடாது. அதையெல்லாம் ஆக்கிரமிக்குது. இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல மேய்ச்சல் புறம்போக்கு இருக்கு, மேய்ச்சல் நிலை இருக்கு. அதை அரசு 400 ஏக்கரை எடுத்து அதில் மனோன்மணிய சுந்தரனா இருக்குதுன்னு அந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்குது. அதுபோக அடுக்ககம் குடியிருப்புகள் கட்டுறதுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்குது. அதுபோக மாண்புமிக்க நம்முடைய சபாநாயகர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த இடத்தை அவர் வாங்கி வச்சிருக்கிறாரா இல்லை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரா? இந்த அரசு மேய்ச்சல் புறம்போக்குள்ள அந்த இடத்துல மேய்க்கால் வாரியத்துக்குள்ள மேய்க்கால் அந்த இடத்துக்குள்ள இவங்களுக்கு எப்படி தனியார்களுக்கு இடம் வருது? என் மலையை நீங்க வெடி வச்சு தகர்க்கலாம், குவாரியா முதலாளிகளுக்கு கொடுத்து வெட்டி பல ஆயிரம் கோடியை சம்பாதிக்க விடலாம். ஆனா ஆடு மாடும் போய் மேஞ்சிடக்கூடாது, அது ஆபத்து வந்துடும். அப்படித்தானே? வன விலங்குகளுக்கு ஆபத்து வந்துடும். அங்க இருக்கிற புலி, யானை, கரடி, காட்டு விலங்குகள், காட்டு மாடு, ஆடு, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் உங்க நாட்டு மாடு ஆடுகள் மேஞ்சா அப்படின்னு சொல்றீங்க. இவனுடைய வாழ்விடம் முதல்ல எங்கே இருந்தது? அந்த காடா தானே இருந்தது. அதை வீட்டு விலங்கா நாங்கள் ஆக்கிக்கிட்டோம், சரி. ஆனா நீங்க பலாயிரக்கணக்கான டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து அந்த கற்குவாரியின் பேர்ல வெட்டி எடுத்துட்டு போறீங்களே மணலையும் கற்களையும், அப்போ அந்த விலங்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாம வாழுதா? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? இந்த மாதிரி கொடுமையான ஒரு ஆட்சி முறையை நீங்க எங்கேயா பார்த்திருக்கீங்களா? கால்நடைங்கிறது நம்ம செல்வம் இல்லையா? நாங்க பேசுனதுக்கு அப்புறம் நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர் சொல்ல கால்நடை விவசாயம்ன்றப்பல திடீர்னு இப்ப இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் மாநாடு போட்டு பேசுறான். விவசாயமே இயற்கை தான். அதே இயற்கை விவசாயம்னு ஒரு புதுசா பேசப்படுது. விவசாயம் இயற்கையா இப்ப இல்லை. ரசாயன வேதி உரங்களை கொட்டி, நச்சு மருந்துகளை கொட்டி, பூச்சிக்கொல்லி உயிர்கொல்லியை கொட்டி, விஷத்தை விளைய வச்சு எங்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ அதனால இப்போ அதிகமாக கூடுதலாக ஒரு வார்த்தை எங்கள் அப்பா நம்மாழ்வார் போன்ற பெருமக்கள் வந்ததுனால இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல் கூடுதலாக சேர்ந்துக்கிறது.
ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 1,39,000 40,000 கோடிக்கு இந்த பால் மட்டுமே போகுது. ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு தான் அந்த சாராய வருவாய் வருது. சந்தை பொருளாதாரமே ஆபத்துங்கிறோம். அதுல சாராய பொருளாதாரத்தை என் மாநிலம் பிடிச்சுக்கிடுச்சு, வலுவா பிடிச்சு வச்சுக்குது. அதான் நான் போகக்கூடாது. போனா அங்க யார் யார் ஆக்கிரமிச்சுக்கிறான்னு இடம் எனக்கு தெரிய வந்துடும்ல, புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க போனா யார் இடம், குறிப்பா சபாநாயகர் இடம் அங்க இருக்குதுங்கிறது எனக்கு தெரிய வந்துடும். நான் என்ன மலையை தூக்கி அப்படி ஹனுமார் மாதிரி தூக்கிட்டு பேர போறேன்னா எங்க ஊருக்கு இது நடந்துட போத ஏடாதகிச்சு. ஆடு மாடு மேய்கிறதுனால இந்த இயற்கை வளம் கெடுது, காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் கெடுது, மேயக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா கற்குவாரி எப்படி அனுமதிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுது, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்கள்ல கேரளாவில் விளிங்கத்துக்கு துறைமுகம் பயன்பாடு யாருக்கு? கேரளாவுக்கு. கேரளாவில் மழை இருக்கா? இருக்கு. அவன் ஏன் அந்த கற்களை வெட்டி எடுக்கல? என்னுடைய கன்னியாகுமரி அந்த மலையின் தொடர்ச்சியில என் மாவட்டத்துக்குள்ள வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு உருவாக்க முடியாத வளம், அதை இழந்துட்டேன்னா இழந்ததுதான். எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இயற்கை தந்த அரும்பெரும் கொடை. அதுல நான் கூட சொன்னேன், பல்லாயிரக்கணக்கான மலை பிரசவங்களை இறைமகன் இயேசு செஞ்சிருக்காங்க. ஹீரா அந்த மலையில தான் இது அருள் இறையருளே நபிகள் நாயகன் பெற்றிருக்கிறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம போற்றோம். அப்ப இந்த குன்று இந்த மலைகளெல்லாம் அந்த புனிதத்துவம் பெறலையான்னு கூட நான் கேட்டேன். வெட்டி எடுத்துட்டு போய் சொல்லி என் வளங்களையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாவே எனக்கு பரிசு என்ன கொடுக்குறான்? குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, அதை கொண்டாந்து கொட்டுறான். மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவு கொண்டாந்து கொட்டுறான். நீ அனுமதிக்கிற. உனக்கு தெரியாம அவன் லாரி உள்ள வருதா? விதினா குப்பையை கொட்டுறதுக்கு ஒரு விதி வச்சிருக்கீங்க. இந்த கல்குவாரி வளங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு அனுமதி.